கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நமக்கு போதிக்கிறவராய், வழிகாட்டுகிறவராய், ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம், ஆண்டவரை நோக்கி கேட்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் போதித்தருளும் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று நாம் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஏசாயா 48ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 17வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிப்பேன். நமக்கு எது பிரயோஜனமோ, நமக்கு எது தேவையோ அதை அவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் நமக்கு ஞானத்தை போதிக்கிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவருடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 இந்த 2 வசனங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் நம்முடைய நடைகளை எல்லாம் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 இந்த வசனங்களிலே, பிரியமானவர்களே, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை வேண்டிக்கொள், அவர் வந்து நமக்கு நம்முடைய காரியங்களிலே இடைப்பட வேண்டும் என்று உன்னுடைய காரியங்களுக்காக, உங்களுடைய நியாயங்களுக்காக நாம் அவரிடத்திலே கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் உன் பாதைகளை, உன் வாழ்க்கையை, உன் காரியங்களை எல்லாம் சீர்படுத்துவார், அவர் செவ்வைப்படுத்துவார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலும் பிரியமானவர்கள் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், பாவிகளுக்கு கூட வழியை அவர் தெரிவிக்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய நோக்கத்தை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே, இதிலே நட என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பிரியமானவர்களே எவ்வழியாய் நடக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கூட, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23-24 இந்த வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்கள், நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவராயும், அவனுடைய வழியின் மேலே, அவனுடைய வாழ்க்கையின் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை நித்தமும் தாங்குகிறார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்தின்படி எங்களுக்கு பிரயோஜனமானதை, எங்களுக்கு நன்மையானதை, எங்களுக்கு செவ்வையானதை போதித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி இதுவே என்று சொல்லி எங்களுக்கு நடத்தி நித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த பூமியில் ஜீவிக்க அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.